சூரியன் கூட இன்னும் கண் விழிக்கல போல. ஊரே இருட்டுல மூழ்கி கிடந்துச்சு. ராமர் கோயிலுக்கு கிழக்கே ஒரு அழகான ஓட்டு வீடு இருந்துச்சு. அங்கிருந்து கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டுச்சு. ஏதோ பேய்னு நினைச்சிடாதீங்க. அதிகாலையிலேயே எழுந்திருச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிற சுஜாதா அம்மாவோடதுதான் அது. வயலுக்கு போற கணவனுக்காகவும் வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் பல தியாகங்களை செஞ்சவ. காலையிலேயே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு துளசி மாடத்துக்கு பூஜை செஞ்சு சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அப்படி உட்கார்ந்திருந்தா. இன்னைக்கு சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட மிளகா பஜ்ஜி போடலாமா, வயிற்றுக்கு ஒத்துக்காம போயிடுமோ? இப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே கணவன் சீதாராமன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. சுஜாதா, சுஜாதா அப்படி கூப்பிட்டதும் யோசனையெல்லாம் தூரம் தள்ளி வச்சுட்டு ஓடி வந்தா. என்ன சுஜாதா, இன்னைக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற ரைஸ் மில்க்கு போகணும்னு சொன்னல, மாட்டு வண்டிக்கு பூஜை செஞ்சு வைன்னு சொன்னல. என்கிட்ட சொல்லலங்க. போய் சொல்லாத, உன்னை கூப்பிட்டு தனியா சொன்ன. அப்படி சத்தமா சொன்னா. சுஜாதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா. நிஜமா சொல்லிருப்பாரோ, நான் தான் மறந்து போயிட்டனோ? இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது, என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க, போய் நான் சொன்ன வேலைய பாரு. அப்படி அவ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி சொல்லிட்டு போனாரு. வேக வேகமா போய் மாட்டு வண்டிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா சுஜாதா. காளையா, அவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்படுத்தாம நீங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. இப்படி வாயில்லா ஜீவன்கள் கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொன்னான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அங்க சீதாராம் வந்தாரு. சுஜாதா, நான் நேத்து ராத்திரி அம்மாட்ட சொன்னேன், உன்கிட்ட சொல்லல. ஏதோ அவசரத்துல உன்கிட்ட சொல்லிட்டதா நினைச்சுக்கிட்டேன். சாதாரணமா சொன்னாரு. சுஜாதா மௌனமா தலையசைச்சா. என்ன அப்படி பாக்குற? ஒரு கணவனா எனக்கு 1000 வேலைகள் இருக்கும். அந்த பதட்டத்துல சொல்லிட்டதா நினைச்சுக்கிட்டேன். ஒரு மனைவியா அதை புரிஞ்சுக்கிறது உன் கடமை தானே. இப்படி சொல்லிட்டு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள மாமனார் மாமியார் எந்திரிக்க அவங்களுக்கு மருந்தும் உணவும் கொடுத்தா சுஜாதா. அத சாப்பிட்டுட்டு, என்னம்மா இவ்ளோ காரமா சமைச்சிருக்கியே, இது கவனிக்கலையா? இப்படி மாமனார் குறப்பட்டுக்கிட்டே சொல்ல பக்கத்துல இருந்த மாமியார் சுஜாதாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. பார்த்து செய்ய வேண்டாமாமா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த போது எத்தனை வேலைகளை செஞ்சேன் தெரியுமா? ஒரு இல்லாளா அது என்னோட கடமை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுப்புங்கிறது சுத்தமா கிடையாது. இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. திட்டுறாங்களா இல்ல உபதேசம் செய்யறாங்களான்னு புரியாதபடி அவர் பேச, அதுக்குமே சுஜாதா எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தா. சரியத்த, இனிமே ஜாகிரதையா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். அப்படி பணிவா சொன்னா. இதெல்லாம் யாரும் சொல்லியா நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு குடும்ப தலைவியா இதெல்லாம் உனக்கே இருக்க வேண்டிய பொறுப்புமா, பாத்துக்கோ. இப்படி மாமியார் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நாள் அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு அங்க போனா அவங்க அம்மாவும் கூட, புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க கூடாதுமா. ஒரு குடும்ப தலைவியா புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் உன்னோட கடமை. அது என்னம்மா, இந்த வீட்டுக்கு நான் அந்நியமாயிட்டேனா? இங்க ஒரு 10 நாட்கள் இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படி பொங்கி வந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டே கேட்டா. நீ மாப்பிள்ளையோட வந்து 10 நாள் இருந்தா கூட அது என் வீட்டுக்கு பெருமைதான். ஆனா இப்படி தனியா வந்து தங்குறது சரியில்லம்மா. அப்படி கராரா சொல்லிட்டாங்க அம்மா. சுஜாதாவுக்கு கூட ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனா சுஜாதாவோட கஷ்டத்தை கேட்க யாரும் இல்லங்கிறது தான் வேதனையா இருந்துச்சு. ஏதோ மலை அளவுக்கு பாரம் அவ தலையில இருக்கிற மாதிரி உணர்ந்தா. ஒரு நாள் சீதாராமனோட நண்பன் ராமலிங்கம் வீட்டுக்கு வந்திருந்தாரு. விருந்தோம்பல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதாராமன் தன்னோட மனைவிய நண்பனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. வணக்கம் அண்ணே, உங்க மனைவிய கூட கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படி சாதாரணமா கேட்டா. எங்கம்மா ஏகப்பட்ட வேலையில பரபரப்பா எப்பவும் இருக்கா. இத கேட்டதும் சீதாராமன், மாமா, அத்தை எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய் நின்னுட்டாங்க. அது என்னப்பா பரபரப்பா இருக்கான்னா என்ன? என்னத்த சொல்றது பிரியமா, பட்ன வாழ்க்கை தெரிஞ்சது தானே. பாக்குறதுக்கு பகட்டா இருக்கும், ஆனா உள்ள நிலைமை வேற. ஒரு ஆள் சம்பாத்தியம் எதுக்கும் போதாது. அதனால அவளும் வேலைக்கு போறா. வீட்டு வேலை வெளி வேலைன்னு ரெண்டையும் கவனிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு திணறிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. பாரு, வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியில வேலையும் பாக்குறாங்க, உனக்கு அந்த தொல்லை கூட இல்ல. இப்படி சொன்னாங்க. மாமியாரும் அதுக்கு தகுந்த மாதிரி ராமலிங்கத்தோட மனைவிய பத்தியே தான் திரும்ப திரும்ப வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. பாத்தியா, அந்த ராமலிங்கத்தோட பொண்டாட்டி வெளியிலயும் வேலை பார்த்துக்கிட்டு வீட்டு பொறுப்பையும் சரியா கவனிச்சுக்கிட்டு இருக்காளாம். அப்படி இருக்கணும் ஒரு இல்லத்தரசியோட பொறுப்புங்கிறது. அப்படி அவளை பத்தியே பேசினாங்க. உனக்கு வீட்டுல என்னதான் பெருசா வேலை இருக்குன்னே தெரியலையே. இப்படி எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு கூட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாள்
சுஜாதாவுக்கு காய்ச்சல் வந்துச்சு. எந்திரிக்க கூட முடியல. ஏங்க, உடம்பு அனலா கொதிக்குது, தலை ரொம்ப பாரமா இருக்குங்க. இப்படி சொல்லவும் சீதாராமன் உடனே அவளை ஊர் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனான். அவர் அவளை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, பெரிய ஜுரம்தான், கொஞ்ச நாட்கள் ஓய்வு எடுத்தே ஆகணும், இல்லனா உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், பட்டணத்துக்கு தான் கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோங்க. இப்படி சொல்லவும் சீதாராமன் சரின்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்தான். சுஜாதா, கொஞ்ச நாள் நீ ஓய்வு எடுத்துக்கோ, வீட்டு வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படி சொன்னான். இதுல பாதி மனைவி மேல இருக்கிற அன்புன்னா, மீதி பாதி பட்டணத்துக்கு போனா பணம் செலவாயிடுமோங்கிற பயம். அவர் சொன்னதை கேட்டு சுஜாதா கொஞ்சமே நிம்மதியாகி ஓய்வெடுத்தா. ஆனா அதுக்கப்புறம்தான் உண்மையான பிரச்சனையே அங்க ஆரம்பமாச்சு. அதிகாலை 4 மணிக்கே அத்தை, மாமனார், சீதாராமன் எல்லாரும் எந்திரிச்சாலும் ஒரு வேலை கூட அந்த வீட்ல உருப்படியா நடக்கல. சமையல் இன்னும் முடியலையே, இவனுக்கு வேலைக்கு நேரமாச்சே அப்படி பயந்து அவசர அவசரமா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சமையல் ஒழுங்கா வரவே இல்ல. அதுக்குள்ள மாமனார் மருந்து கேட்டாரு. அங்க ஓடினா இங்க சமையல் கருகி போச்சு. சீதாராமனோட நிலைமையோ இன்னும் மோசம். துண்டு எங்க இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல, துணிகள் எங்க இருக்குன்னு புரியல, பசுக்களுக்கு புற்களை எப்படி போட்டா அது சாப்பிடுங்கிறது கூட அவனுக்கு தெரியல. சுஜாதா அப்படி கூப்பிட போனாரு. ஆனா வைத்தியர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வர அப்படியே நின்னுட்டாரு. என்ன செய்யறதுன்னு புரியல. வீட்டை பாக்குறதுக்கு ஒரே குப்பையா கிடந்துச்சு. இந்த வீடு என்ன, எவ்வளவு செஞ்சாலும் மறுபடியும் குழப்பமா இருக்கே, எப்படி? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. வயலுக்கு வேலைக்கு போனா கூட மனசுல எல்லாம் எரிச்சலாவே இருந்துச்சு. என்ன ஆச்சு எனக்கு, எப்பவும் இப்படி எல்லாம் இருந்ததில்லையே. இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறதுக்கு போனாரு. சாப்பாட்டுலயோ உப்பு இல்ல, காரம் இல்ல, கொஞ்ச நேரம் கருகி போயிருக்கும். வீட்டுக்கு வந்த அம்மாட்ட கேட்டா, என்னால இவ்வளவுதான் முடியும், ஏன் சமையல் உனக்கு ருசிக்காதுன்னா விடு. அப்படி எரிச்சல்ல படபடன்னு பேசுனாங்க. பெத்த தாய்ங்கிறதுனால அவராலையும் ஒண்ணு பேச முடியல. இதே சுஜாதாவா இருந்தா, ஐயோ சரியா சாப்பிடலையா அப்படி வருத்தப்பட்டு அடுத்த முறை அமிர்தம் போல சமையல் செஞ்சு போடுவாளே அப்படின்னு நினைச்சாரு. 2 நாட்கள்ல மாமனாரும் சோர்ந்து போனாரு. டே ரத்னோ, என் உடம்பு சுத்தமா ஒத்துழைக்கலடா, இந்த சமையல சாப்பிட்டா நான் சீக்கிரமே செத்து போயிடுவேண்டா அப்படி புலம்புனாரு. சீதாராமனுக்கு பித்து பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. அத்தையோ வீட்டு வேலைகளையும் சமையலையும் செய்ய முடியாம படுக்கையிலேயே விழுந்துட்டாங்க. விஷயம் சுஜாதாவுக்கு புரிஞ்சுது. உடம்புல தெம்பு இல்லாட்டினாலும் மன வலிமைய வரவழைச்சுக்கிட்டா. என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அத்தையும் மாமாவும் கூட சிரமப்படுறாங்க, நானே ஏதாவது சமாளிக்க முடியுமா பாக்குறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சா. பெண்களை இதனாலதான் பூமாதேவியோட ஒப்பிடுறாங்களோ என்னவோ. எப்போ சுஜாதா வேலை செய்ய ஆரம்பிச்சாலோ அப்பத்துல இருந்தே ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி வீடும் முழுக்க அழகா மாறுச்சு. அந்த மாற்றம் வீட்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சுது. அன்னையில இருந்து அவளை குறைவா பாக்குறத நிறுத்திட்டு அவளுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டுக்கு அவ எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா, கொஞ்ச வேலை நான் கூட செய்யறேம்மா அப்படி அத்தை கூட உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. மாமனார் தோட்ட வேலை மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. சரி, கணவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்களா? சீதாராம் பெருசா ஒன்னும் செய்யல, வெறும் மரியாதையும் அவளுக்கு சற்று நேரத்தையும் ஒதுக்குனாரு. பாவம், அப்பாவி பொண்ணு இல்ல, அதுக்கே என் புருஷன் இவ்ளோ நல்லவரா இருக்காரு அப்படி பூரிச்சு போனா. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த உறவினர் ஒருவர், ஓஹோ, உங்க மருமக எந்த வேலைக்கும் போலையா, வீட்ல சும்மாதான் இருக்காளா அப்படி கேட்டாங்க. அத கேட்டு 3 குரல்கள் ஒன்னா ஒலிச்சுது. மாமா, அத்தை, சீதாராமன் எல்லாரும். அவ இல்லன்னா இந்த வீடே இல்ல, சும்மா இருக்கிறதுன்னா என்ன, வீட்டோட பொறுப்பு மொத்தத்தையும் அவ தலையில தான் தூக்கி சுமக்குறா. அது என்னம்மா வார்த்தை சும்மா இருக்கிறதுன்னு, வீட்டு பொறுப்புனா சும்மாவா, அவ்வளோ பொறுப்பையும் ஒரே ஆளா கவனிச்சுக்கிறா. இப்படி எல்லாரும் அவளுக்காக பேசுனாங்க. அந்த நிமிஷம் யாரும் சுஜாதாவை கவனிக்கல. சுஜாதாவோட கண்கள்ல நீர் ததும்புச்சு. அது வருத்தத்தால இல்ல, சந்தோஷத்தால. என்ன இவ்ளோ நல்லா பாத்துக்கிற இந்த குடும்பத்துக்காக நான் எவ்ளோ வேணாலும் கஷ்டப்படலாம் இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட கடமைய தொடர்ந்தா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வீடுகள்ல நடக்கிற கதையும் இதுதான். குடும்பத்தோட பொறுப்புகளை புன்னகையோட சுமக்கிற எத்தனையோ பெண்களுக்கு நாமளும் தலை வணங்குவோம். அப்படியே அவங்களுக்கு முடிஞ்சா கொஞ்சம் மரியாதையையும் கொஞ்சம் நேரத்தையும் கொடுப்போம். ஒரு கிராமத்துல பீமையாங்கிற விவசாயி தன்னோட மனைவி காந்தம்மாவோட வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ராமு, சோமுன்னு 2 வேலையாட்கள் இருந்தாங்க. பீமையாவுக்கு ஊரோட ஓரத்துல ஒரு சின்ன வீடும் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டமும் இருந்துச்சு.
அந்த தோட்டத்துல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. பீமையா ரொம்பவும் கடினமான உழைப்பாளி. தினமும் அதிகாலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு போய் நாள் முழுக்க உழைச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வருவாரு. காந்தம்மாவும் கணவருக்கு துணையா வீட்டு வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ராமுவும் சோமுவும் பீமையாவுக்கு விவசாயத்துல பெரும் உதவியா இருந்தாங்க. ஆடம்பரம் எதுவும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க உண்டு, அவங்களோட வேலை உண்டுன்னு அவங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வருஷம் துரதிருஷ்டவசமா மழை பெய்யல. வறட்சியினால ஊர்ல இருக்கிற குளங்கள் எல்லாம் வறண்டு போச்சு. பீமையா பயிரிட்ட பயிர்கள் எல்லாமே தண்ணி இல்லாம காஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி, பாத்தியா காந்தம்மா நம்ம தலைவிதிய? அந்த கடவுளுக்கு நம்ம மேல இரக்கமே இல்ல. இந்த வருஷம் போட்ட முதலீடெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. சாப்பிடுறதுக்கு கூட வீட்ல எந்த பொருளும் இப்ப இல்ல. இந்த கஷ்ட காலத்தை எப்படி கடக்க போறோம்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இதெல்லாம் விட ராமு சோமுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கும். காந்தம்மா புருஷனுக்கு தைரியம் சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, மனுஷங்களுக்கு கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். காலம் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கு. இன்னைக்கு கஷ்டம் வந்தா நாளைக்கு நல்ல நாள் கண்டிப்பா வரும். நம்ம வீட்டுக்கு பின்னால பெரிய தோட்டம் காலியா தானே இருக்கு. அதுல ஏதாவது காய்கறி விதைகளை நம்ம பயிரிட்டா நம்ம சாப்பாட்டுக்காவது அது உதவலாம் இல்லையா? நீ சொல்றது சரிதான் காந்தம்மா. ஆனா செடி நட்டா அதுக்கு தண்ணிக்கு நம்ம எங்க போறது? ஊர்ல எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. நம்ம தோட்டத்துல தான் நம்ம தாத்தா காலத்துல வெட்டின பழைய கிணறு இருக்கே, அது இப்போ பாழடைஞ்சு தூர்ந்து போய் தான் கிடக்குது. நாளைக்கு காலையில நீங்களும் ராமுவும் சோமுவும் போய் அந்த கிணறு சுத்தம் செஞ்சு பாருங்க. அடியில ஏதாவது நீரூற்று இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் நம்ம காய்கறி செடிகளுக்கு அது போதுமானதா இருக்கும். இப்படி மனைவி சொன்ன யோசனை பீமையாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுநாள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பீமையா, ராமு, சோமு எல்லாரும் சேர்ந்து மண்வெட்டியோட பழைய கிணறு கிட்டக்க போய் சேர்ந்தாங்க. ஐயா பீமையா ஐயா, இந்த கிணறு பல வருஷமா இப்படி தூந்து போய் தான் கிடக்கு. இதுல தண்ணி வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, இதுல குப்பையும் குளத்தையும் தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம உழைப்பு வீணாயிருமோன்னு பயமா இருக்கு. தெரியலடா தம்பிங்களா, காந்தம்மா சொன்னாலேன்னு தான் நானும் பாக்குறேன். அதிர்ஷ்டம் இருந்தா கொஞ்சம் தண்ணி கிடைக்காமல போயிடும். சரி வாங்க வேலைய ஆரம்பிப்போம். இப்படி நினைச்சு 3 பேரும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கிணத்துல இருந்த குப்பைகளையும் மண்ணையும் வெளியேத்தினாங்க. மாலை நேரத்துல அவங்களோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. கிணத்துக்கு அடிப்பகுதியில தெளிவான நீரூற்று வர ஆரம்பிச்சது. அந்த தண்ணிய பார்த்ததும் எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பீமையா மகிழ்ச்சியோட, அப்பா எவ்வளவு அதிர்ஷ்டம்! காந்தம்மா சொன்னது மாதிரியே கிணத்துக்கு அடியில தெளிவான நீர் இருந்திருக்கு. இனி நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடே இல்ல. இப்பவே என்கிட்ட இருக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் சொரக்காய் விதைகளை எடுத்துட்டு வந்து இந்த கிணத்தை சுத்தி நான் நட்டு வச்சு பயிர் பண்றேன். இப்படி நினைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரியே பீமையா ஆர்வத்தோட கிணத்தை சுத்தி இருக்கிற மண்ணை தோண்டி விதைகள் எல்லாம் நட்டு வச்சாரு. அப்புறமா கிணத்துல இருந்து நீர் இறைச்சு அந்த விதைகள் மேல தெளிச்சாரு. நாளைக்கு காலையிலேயே முளைகள் வந்துடுமான்னு சின்ன ஆசையோட அவர் நிம்மதியா தூங்க போயிட்டாரு. என்னவோ ஒரு பெரிய மன பாரம் இறங்குன மாதிரி அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குனாரு. மறுநாள் காலையில பீமையா எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போனாரு. தோட்டத்தை பார்த்து அவர் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாரு. நேத்து ராத்திரி நட்ட விதைகள் எல்லாம் முளைச்சது மட்டும் இல்லாம ஒரே ராத்திரியில பெரிய செடிகளா வளர்ந்து நின்னுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த செடிகள்ல பெரிய பெரிய அப்புறம் பளபளப்பான காய்கறிகளும் காய்ச்சிருந்துச்சு. ஒரு சொரக்காயே பீமையாவோட கை நீளத்துக்கு இருந்துச்சு. கத்திரிக்காய்கள் அடர் ஊதா நிறத்துல அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. நடந்த இந்த அதிசயத்தை அவரால நம்பவே முடியல. ஆச்சரியத்துல அவர் பெருசா கூப்பாடு போட்டாரு. காந்தம்மா, ராமு, சோமு, சீக்கிரமா இங்க வாங்க. இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. காந்தம்மா பதறி அடிச்சு ஓடி வந்து, அம்மாடியோ, என்னங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த காய்கறிகளை பார்த்தா. அதிர்ச்சியில அவளும் உறைஞ்சு போயிட்டா. என்னங்க இது? இதெல்லாம் என்ன? இவ்வளவு பெரிய பெரிய காய்கறிகளை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லையே. நேத்து ராத்திரி தானே நீங்க விதையெல்லாம் தூவி விட்டீங்க. ஒரே ராத்திரியில இவ்ளோ பெரிய விளைச்சல் எப்படி வந்துச்சு? இது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இது எல்லாமே இந்த கிணத்து தண்ணியோட மகிமை. இந்த தண்ணில ஏதோ ஒரு அற்புதமான சக்தி ஒளிஞ்சிருக்கு. இந்த தண்ணீர் பட்ட உடனே செடியெல்லாம் இவ்வளவு வேகமா வளர்ந்துருச்சு. காந்தம்மா, இனி நம்ம ஏழைங்க இல்ல, நம்மளோட வறுமை எல்லாம் போயிடுச்சு.
நான் உடனே இந்த காய்கறிகளை கூடையில எடுத்துட்டு போய் நகரத்துல இருக்கிற சந்தைக்கு கொண்டு போய் இதை வித்துட்டு வரேன். அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த நகரத்துக்கு போனாங்க. அந்த நகரத்துல வீரபத்ரன்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவருக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய காய்கறி கடை இருந்துச்சு. பீமையா வேற எதுவுமே யோசிக்காம நேரா வீரபத்ரனோட கடைக்கு தான் போனாரு. ஐயா வீரபத்ரோயா, வணக்கம். என் பேர் பீமையா. நான் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து தான் வரேன். என் தோட்டத்துல புதுசா விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு முறை இத வாங்கி பாருங்க. வீரபத்ரம் காய்கறிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அடடா, இது என்ன விந்த! இத்தனை வருஷமா நானும் வியாபாரம் பண்றேன். ஆனா இவ்ளோ தரமான இவ்ளோ பெரிய காய்கறிகளை நான் எப்பவும் பார்த்ததே இல்ல. இதோட நிறத்தை பார்த்தாலே கண்ணெல்லாம் கூசுதே. ஆமா, இந்த காய்கறி எல்லாம் எங்க விளைஞ்சதோ? பீமையா தன்னோட அதிர்ஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு, அதெல்லாம் எங்க மண்ணோட பெருமை ஐயா. இதுக்கு நீங்க எவ்வளவு விலை தருவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இது சாதாரண காய்கறிகள் இல்ல பீமையா. இத பார்த்தா அரண்மனைக்கு அனுப்புற வகையில ரொம்ப தரமா இருக்கு. உனக்கு சாதாரண விலையை விட 5 மடங்கு அதிகமா பணம் தரேன். இதோ இந்த வெள்ளி நாணயங்களையும் எடுத்துக்கோ. நாளைக்கும் இது மாதிரி காய்கறிகளை கொண்டுட்டு வா. உனக்கு இன்னும் கூடுதலா பணம் தரேன். இப்படி வீரபத்ரம் கொடுத்த வெள்ளி நாணயங்களை பார்த்து பீமையாவுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அன்னையில இருந்து பீமையாவோட அன்றாட வாழ்க்கை மாறிப்போச்சு. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கிணத்த சுத்தி விதைகள் தூவுறதும் அந்த கிணத்து தண்ணீரை தெளிக்கிறதும் வழக்கமாச்சு. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள குவியல் குவியலா காய்கறிகள் விளைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பீமையா, ராமு, சோமு 3 பேரும் சேர்ந்து அதை வீரபத்ரன் கிட்ட கொண்டு போறதும் அதுக்கு பதிலா நிறைய பணம் வாங்கிட்டு வர்றதும் இப்போ வாடிக்கை ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊரு பெரியவரான வெங்கட்ராவ் பீமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா பீமையா, இப்பெல்லாம் நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட காய்கறி விளைச்சலை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்றாங்களே, என்னப்பா விஷயம்? எல்லா கடவுளோட அருள் தான் பெரியய்யா. எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற கிணத்துக்கு அடியில நல்ல நீரூற்று கிடைச்சது. அந்த தண்ணிய வச்சுதான் பயிர் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் பீமையா. உன்னோட உழைப்புக்கு ஏத்த பலன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. இப்படியே உழைச்சு முன்னேறு. ஆனா செல்வம் வரும்போது கர்வம் வராம மட்டும் பாத்துக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா பெரியய்யா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே பீமையாவோட வீடு மாறிச்சு. பழைய வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டினாரு. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாங்கினாரு. ஊர்ல பீமையாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடி போச்சு. எல்லாம் சரியா நடக்கிறதா நினைச்ச நேரத்துல பீமையாவோட மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. அது வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி போய் அவர்கிட்ட பேராசை இப்ப வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அவர் மனைவி கிட்ட இப்படி சொன்னாரு. காந்தம்மா, ஒரு நாளைக்கு ஒரு கூட காய்கறிகள் வித்தாலே நமக்கு இவ்ளோ பணம் கிடைக்குதுல்ல. இதே ஒரு நாளைக்கு 10 கூட இல்ல 100 கூட காய்கறிகளை விளைவிச்சா இவ்ளோ நல்லா இருக்கும். நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊரையும் விட பெரிய பணக்காரன் ஆயிரலாம். நான் நாட்டிலேயே மிகப்பெரிய வியாபாரியா மாறிடுவேன். காந்தம்மா கவலையோட, என்னங்க இது பேச்சு? நமக்கு இப்ப என்ன குறை இருக்கு? கடவுள் நமக்கு தேவையானதை விட அதிகமாவே கொடுத்திருக்கான். நம்ம இப்போ ரொம்ப சுகமாதான் இருக்கோம். அந்த கிணத்து தண்ணீர் நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அத நம்ம நிதானமா பயன்படுத்தணும். பேராசைப்படுறது நல்லது இல்லங்க. இயற்கைக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. அதுக்கு மாறா நம்ம எப்பவும் ஒரு நாளும் போக கூடாது. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை எப்பவுமே ஆபத்து தான். பெரியவங்க நமக்காக சொல்லிட்டு போன அறிவுரைகள் எல்லாம் மறந்துடாதீங்க. பீமையா கோவமா, உனக்கு ஒண்ணு தெரியாது, வாய மூடு. அவங்களுக்குலாம் என் வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? வியாபாரம் வளரணும்னா இது மாதிரி வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது. எனக்கு இப்போ ஒரு அற்புதமான வழி கிடைச்சிருக்கு. அதை நான் நாளைக்கு முழுமையா பயன்படுத்தணும். நாளைக்கு காலையில நான் நகரத்துக்கு போய் ஒரு புது பரிசோதனை செய்ய போறேன். காந்தம்மா எவ்வளவு சொல்லியும் பீமையா கேட்கவே இல்ல. அவரோட கண்கள் பணத்தாசையால மறைக்கப்பட்டுச்சு. மறுநாள் பீமையா நகரத்துக்கு போய் சாதாரண விதைகளுக்கு பதிலா ரொம்பவும் விலை உயர்ந்த வெளிநாடுகள்ல இருந்து வந்த விதைகளை வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம செடிகள் இன்னும் விரைவாகவும் இன்னும் பெரியதாகவும் வளர்றதுக்கு நகரத்துல கிடைக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ரசாயன பொடிகளையும் செயற்கை உரங்களையும் வாங்கிட்டு வந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பீமையா தன்னோட தோட்டத்துக்கு போனாரு. ராமு, சோமுவும் அங்கேயே தான் இருந்தாங்க. என்னங்கய்யா இது, இவ்ளோ ரசாயனங்களையும் உரமும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நம்ம கிணத்து தண்ணிலேயே நல்லா தானே விளையுது. ஆமாங்கய்யா, இந்த ரசாயனங்கள் எல்லாம் போட்டா நிலம் பாழாயிடுமோ என்னமோ. நீங்க வாய மூடிட்டு இருங்க. உங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? இத போட்டா நம்மளோட விளைச்சல் 10 மடங்கு அதிகமாகும். இப்படி நினைச்சுக்கிட்டு சாதாரணமா போடுற 10 விதைகளுக்கு பதிலா
கிணத்த சுத்தியும் கிணத்தோட உள் சுவர்கள்லயும் ஆயிரக்கணக்கான விதைகளை கொட்டினாரு. அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்த ரசாயன பொடியையும் உரங்களையும் ஒரு பெரிய தண்ணி தொட்டியில கலந்தாரு. பீமையா தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு, வெறும் நல்ல தண்ணி தெளிச்சாலே ஒரே ராத்திரியில காய்கறிகள் வருது. இப்போ இந்த சக்தி வாய்ந்த ரசாயனங்களும் சேர்ந்தா என்னோட விளைச்சல் நாளைக்கு வானத்தை தொட்டுக்கிட்டு நிக்க போகுது. விடியறதுக்குள்ள என் தோட்டம் முழுக்க தங்க சுரங்கமா மாறப்போகுது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் முன்னால தலை குனிஞ்சு நிக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டே பீமையா அந்த ரசாயன கலவைய நேரடியா அந்த அற்புதமான கிணத்துக்குள்ள கொட்டினாரு. உரங்கள் எல்லாத்தையும் கிணத்த சுத்தி இருக்கிற மண்ணுல அதிகப்படியா கலந்தாரு. தன்னோட திட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பூரிச்சு போய் நிம்மதியா தூங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சான். பீமையா ரொம்ப உற்சாகத்தோட தான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டு தோட்டத்துக்கு ஓடி போய் பார்த்தாரு. அவருக்கு பின்னால ராமுவும் சோமுவும் போனாங்க. ஆனா அங்க அவங்க கண்ட காட்சி அவங்களோட இதயத்தையே உலுக்கிடுச்சு. அந்த தோட்டத்துல அற்புதமான காய்கறிகள் இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை செடி கூட இல்ல. கிணத்து சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் கருகி போய் கருப்பா இருந்துச்சு. அவங்க நட்ட ஆயிரக்கணக்கான விதைகள் முளைக்காமலேயே கருகி போய் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுச்சு. எப்பவும் ஸ்படிகம் மாதிரி இருக்கிற அந்த கிணத்து தண்ணி இப்ப கருப்பா விஷமா மாறி போய் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன? என்னோட பயிரெல்லாம் எங்க போச்சு? என்னோட அற்புதமான காய்கறிகள்லாம் எங்க? இந்த மண்ணு ஏன் இப்படி கருகி போயிருக்கு? என்னோட கிணத்து நீர் ஏன் இப்படி விஷமா மாறி போச்சு? ஐயோ பீமையா ஐயா, உங்களோட பேராசையால இந்த நிலத்தையும் கிணத்தையும் முற்றிலுமா நீங்க அழிச்சிட்டீங்களே. ஆமாங்க ஐயா, நாங்க சொல்லியும் கேட்காம இந்த ரசாயனங்களை பயன்படுத்தினீங்க. இப்ப பாருங்க எல்லாமே போச்சு. அந்த சமயத்துல பீமையாவோட அழுகையை கேட்ட காந்தம்மா அங்க ஓடி வந்தா. அங்க நடந்த கோரத்தை பார்த்து அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதீத உற்சாகத்தாலையும் பேராசையாலையும் அந்த கிணத்துல இருந்த இயற்கையான அற்புத சக்திய ரசாயனங்களால அழிச்சிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் பெரியவர் வெங்கட்ராவும் பீமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா பீமையா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, கர்வம் பேராசை ரெண்டும் ஆகாதுன்னு. கடவுள் கொடுத்த வரத்தை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி இப்படி அழிச்சிட்டியே. காந்தம்மா வருத்தத்தோட, பாத்தீங்களா நீங்க செஞ்ச வேலைய? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இயற்கையோட விளையாட வேண்டான்னு. அந்த கிணத்து நீர் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தூய்மையான வரம். அதை நீங்க உங்க சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் இந்த ரசாயனங்களால அசுத்தப்படுத்திட்டீங்க. அந்த நீர்ல இருந்த உயிர் சக்தியை நீங்களே அழிச்சிட்டீங்க. இறைவன் கொடுத்த வரத்தை வீணாக்கிட்டீங்க. ஒரே ராத்திரியில உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடணும்னு உங்க பைத்தியக்காரத்தனமான ஆசை இப்போ நமக்கு இருந்த ஒரே வாழ்வாதாரத்தையும் இல்லாம ஆக்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு திருப்தி தானுங்க? பீமையா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே, ஆமா காந்தம்மா, ஏன் மேலதான் தப்பு. பேராசைனால அறிவு கண்ணை மறைச்சிடுச்சு. எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை காப்பாத்திக்க தவறிட்டேன். ஒரு நாளைக்கு வந்த அந்த சின்ன லாபத்திலேயே நான் எவ்வளவு சுகமா இருந்திருப்பேன். ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணுங்கிற ஆசை என்ன குருடனாக்கிடுச்சு. அந்த கிணத்து நீர்ல இந்த ரசாயனங்களை கலக்காம இருந்திருந்தா என் வாழ்நாள் முழுக்க எனக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. இப்போ அந்த நீர் குடிக்கிறதுக்கும் உதவாம போயிடுச்சு. என்னோட நிலமும் பாழாயிடுச்சு. என் பேராசையே என்ன நிலக்குலைய செஞ்சிடுச்சு. நீ சொன்ன மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வரத்தை என்னோட கையினாலேயே நான் அதை சிதைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு காந்தம்மா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியய்யா. ராமு, சோமு, என்னோட தப்புனால உங்களுக்கும் நான் வேலை இல்லாம பண்ணிட்டேன். அந்த சமயத்துல காந்தம்மா தன்னோட கணவரை தேற்றுனா. ஆனா நடந்து முடிஞ்ச நஷ்டத்தை யாரால சரி செய்ய முடியும்? பீமையா பண்ணின ஒரே ஒரு தவறால அந்த கிணறு தன்னோட அற்புத சக்திய நிரந்தரமா இழந்துருச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பேராசைப்பட்டா இருக்கிறது கூட கைய விட்டு போயிடும். மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது சகஜம். ஆனா அது எல்லைய மீறி பேராசையா மாறினா தான் கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அது தானே அழிச்சுக்கிறதுக்கு சமமாகும்.